ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்பிகே டைரிஸ் யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. நம்ம சேனலில் ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் வரும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ட்ரிப் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் மகாபலிபுரம் ஒன் டே ட்ரிப். ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போது இயர்லி மார்னிங் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. சேலத்துலேருந்து பஸ்ஸில் வந்தோம். ஸோ நிறைய பிளேசஸ் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஏர்லி மார்னிங் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஷோர் டெம்பிள். ஷோர் டெம்பிளோடைய என்ட்ரி ஃபீஸ் 40 ருபீஸ். அதே ஃபாரினர்ஸுக்கு 600. பிலோ 15னா ஃப்ரீ. ஓகே, இந்த ஷோர் டெம்பிள் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல்னால், இந்த டெம்பிள் கட்டி பார்த்திங்கன்னா 1300 வருஷம் ஆகுது. ரொம்ப பழமையான டெம்பிள். ஃபுல்லாக கற்களாலே கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாறை ஒரு பாறை மேலே வச்சு கட்டுற சிஸ்டத்தை இந்த டெம்பிள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. குடவரை டெம்பிள்னு சொல்லலாம். அதாவது ஒரு பெரிய மலையவே குடஞ்ச டெம்பிளாகவும் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டைல்லையும் கட்டியிருக்காங்க. இப்போ ஷோர் டெம்பிள் பார்த்திங்கன்னா பாறையை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு கட்டியிருக்காங்க. நம்ம என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட்டு. பிகாஸ் உள்ளே போய் பார்த்த உடனே எல்லாமே பாருங்கள், சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். 1300 வருஷம் ஆனாலுமே இன்னும் பாருங்கள், சிற்பங்கள்லாம் நம்மளை தெளிவாக பார்க்க முடியுது. நந்தி சிலையெல்லாம் பாருங்கள், எல்லாம் ஈவனாக இருக்குது. தலையெல்லாம் செதஞ்சிருந்தாலும் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக. பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஷ்ரைன்ஸ் இருக்குது. அதாவது 3 ஆலயங்கள் இருக்குது. 2 சிவன் டெம்பிளுக்கு, 1 விஷ்ணுவுக்கு. ஸோ இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த டெம்பிள் மாமல்லன் அப்படின்ற ஒரு மன்னன் அவருடைய ஐடியா தான். ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு மாமல்லபுரம் அப்படின்ற பேர் கூட வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா மீனவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்க கடலில் போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரப்போ வழி தெரியலைன்னா டெம்பிளை பார்த்து கூட வருவாங்க. பார்த்திங்கன்னா அங்கே ஏகப்பட்ட பேர் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ஆனால் உள்ளே எதுவும் கிளியராக பார்க்க முடியல நம்மளால். அந்த ஷ்ரைன்ஸ் ஐடியல்ஸ்லாம் பார்க்க முடியல. அது இந்த டெம்பிளை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் கூட சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள் மாதிரியே 7 டெம்பிள் இருந்துச்சான். காலப்போக்கில் அது தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இது ஒன்று மட்டும் தான் விசிபிளாக தெரியுதும்பாங்க. 2000 சுனாமி வந்தப்போ கூட சில டெம்பிள்ஸ் விசிபிளாக தெரிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஆர்கிடெக்சர் ஸ்டைல்லாம் வச்சு யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இதையும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கேஷுவலாக நம்ம கோப்ரோ வச்சு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ நம்ம முன்னாடி ஒரு ஃபேமிலி கிராஸ் ஆச்சு. நல்ல வேலை அவங்க கோப்ரோ தூக்கிடுவாங்கன்னு நினச்சேன். இல்லை, பார்த்துட்டு அப்படியே நவுந்துட்டாங்க. அண்ட் நம்ம அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு இருக்கப்போ நம்ம கண்ணில் சிற்பம் மாட்டுனுச்சு. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு இருந்தாங்க. மகாபலிபுரத்துக்கான பேர் வந்தது காரணமே தான், இங்கே தான் பலி கொடுப்பாங்களாம் குற்றவை முன்னாடி. அந்த நம்ம ஃபுல்லாக அந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த பக்கம் பீச் இருந்துச்சு. ஸோ பீச்சில் போய் அப்படியே கால் நினச்சிட்டு போகலான்னு வந்தோம். அண்ட் பீச் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அப்படியே போயிட்டுருக்கப்ப நம்ம கண்ணில் மாட்டினது இந்த ஆர்ட் எக்ஸிபிஷன். ஸோ நீங்கள் மகாபலிபுரம் வந்தீங்கனாலே நீங்கள் ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுறது, ஃபுல்லாக பாறையை உடச்சி சிற்பங்கள் செஞ்சிட்ருப்பாங்க. அந்த மாதிரி ஷாப்ஸ் நிறையா இருக்கீங்க. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாகவே சிற்பங்கள்லாம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இங்கே ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்கும். இங்கே ஆர்ட் எக்ஸிபிஷன் நடக்கும். அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன் தான் பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள், எல்லாம் எவ்வளோ நேர்த்தியாக பண்ணியிருந்தாங்கன்ட்டு. எல்லாமே செஞ்சு இங்கே எக்ஸிபிஷன் ஷோ பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், எல்லா ஐடியல்ஸுமே நல்லா இருந்துச்சு. எக்ஸிபிஷன்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஃபைரதாஸ் பார்க்கலான்னு போனோம். அப்போ நம்ம கண்ணில் மாட்டினது ஒரு பெரிய பாறையில் எல்லாம் செதுக்கியிருக்காங்க பாருங்கள். இது சாம்பிள் தான். இது நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃபைரதாஸ் 5 ரதம். இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா மகாபாரதம் கான்செப்ட்டு. 5 ரதம் அப்படின்னா ஒவ்வொரு பாறையுமே ஒரு ரதமாக செதுக்கியிருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு பாறையுமே மேலேருந்து கீழே வரைக்கும் செதுக்கிறது பார்க்குறதுக்கு ரதம் மாதிரி தெரியும். 5 ரதத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திரௌபதி ரதம், அடுத்தது அர்ஜுன ரதம்,
அப்புறம் பீம ரதம், அடுத்து தர்ம ரதம், அப்புறம் நகுல சகாதேவ ரதம். ஸோ இந்த 5மே பார்த்திங்கன்னா மகாபாரதத்தில் வரக்கூடியது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பாறையை மேலேருந்து கீழே வரைக்கும் பிரிக்கிருக்காங்க. ஸோ பாருங்கள், பார்க்கவே செமையாக இருக்குது. அதை நம்ம ஒன் ஃப்ரேமில் எடுத்துருக்கோம், ஒன் ஷாட்டில் எடுத்துருக்கோம். பாருங்கள், ஒவ்வொரு இதாக நான் ட்ராவல் பண்ணி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானை சிலை இருக்கும். இந்த கான்செப்ட் யோசிச்சதே பார்த்தீங்கன்னா மாமல்லன் அப்படின்ற ஒரு மன்னன் தான். அவருக்கு ரொம்ப யானையை பிடிக்கின்றதுனால அந்த யானையோட சிற்பங்கள் இங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஷோ டெம்பிள் மாதிரி இது டெம்பிள்லாம் கிடையாதுங்க. இது வந்து அவங்களுடைய கலைத்திறனை காட்டுறதுக்காக கட்டியிருக்காங்க. ஸோ எப்படி ஒரு பாறையவே உடஞ்சி எப்படி இது கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இது எல்லாமே ஒரே பாறையில் கட்டின ரதங்கள். ஸோ கேட்கவே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நம்ம எல்லா ரதத்தையும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவிலும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங் கிவ்அவே இருக்குது. அந்த கிவ்அவேக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஆர் எஃபி இல்லை நீங்கள் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஊரில் நம்ம உங்களுக்காக வாங்கின ஒரு கிஃப்ட்டை உங்களுக்கு கிவ்அவே பண்ணுவோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலோட க்ரோத் உங்கள் கையில். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.